வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், பிஜேபியின் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வளர்ச்சியடைந்த சுயசார்பு பாரதத்தை உருவாக்குவதே பிஜேபியின் நோக்கம் என்று கட்சியின் மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி அசாம் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டங்களை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பைஷக்கில் ஆசிய மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைகிறது. தற்போது வரை 3789 வேட்புமனுக்கள் தாக்கலாகியுள்ளன. மனு தாக்கல் இன்று நிறைவடைவதால் பிஜேபி, காங்கிரஸ் வேட்பாளர்களும் இதுவரை மனு தாக்கல் செய்யாத திமுக, அஇஅதிமுக மற்றும் இதர கட்சிகளை சேர்ந்த எஞ்சிய வேட்பாளர்களும் மனுக்களை தாக்கல் செய்வதால் வேட்புமனு தாக்கல் களை கட்டியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடியில் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்தார். கோவை வடக்கில் பிஜேபி வேட்பாளர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன், அவினாசியில் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் எல் முருகன், சாத்தூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். விருதாச்சலத்தில் தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், போடி நாயக்கனூரில் திமுகவின் திரு ஓ பன்னீர்செல்வம், மதுரை தெற்கில் மதிமுகவின் திரு பூமிநாதன், பிஜேபி வேட்பாளர் திரு ராமசீனிவாசன், தர்மபுரியில் தேமுதிகவின் டாக்டர் இளங்கோவன் உள்ளிட்டோரும் மனுக்களை தாக்கல் செய்தனர். அரசியல் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் மனு தாக்கல் நடவடிக்கைகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடவடிக்கைகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. திமுக இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளருக்கு ஆதரவாக இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரம்பலூர் அருகே கவுல்பாளையத்தில் இன்று மாலை அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து திரு எடப்பாடி கே பழனிசாமியும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று காலை தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திரட்டியுள்ளார். இதனிடையே புதுச்சேரி யூனியன் பிரதேசம், அசாம், கேரள மாநிலங்களில் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் ஒரே கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் இப்பகுதிகளில் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அசாமில் பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, வளர்ச்சியடைந்த சுயசார்பு பாரதத்தை உருவாக்குவதே கட்சியின் நோக்கம் என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் தீவிரவாத அச்சுறுத்தல் சவால்களிலிருந்து அசாம் மீட்டெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு சேகரித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கேரளத்தில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு பினராயி விஜயன், காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இன்று தத்தம் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டுகின்றனர். இந்நிலையில் 100% வாக்களிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மாவட்டங்களில் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. மயிலாடுதுறை மற்றும் அரியலூரில் தேர்தல் வாசகங்கள் அச்சிடப்பட்ட பிரம்மாண்ட பலூனை வானில் பறக்கவிட்டு மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் திரு ஸ்ரீகாந்த் மற்றும் திரு ரத்னசாமி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்ட கடைக்கோடி மலை கிராமமான தெங்கு மரஹடாவில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தலைமையில் நடைபெற்றது. நாகையில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி மீனவர்கள் நடத்திய 4 கிலோமீட்டர் தூர மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தமிழகத்தில் தேர்தல் திருவிழா களை கட்டிய நிலையில் நாகையில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி கீச்சாங்குப்பம் மீனவர் கிராமம் சார்பில் விழிப்புணர்வு மரத்தான் போட்டி நடைபெற்றது. சிறுவர் சிறுமியரான இரு பிரிவுகளாக மரத்தான் விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சளைக்காமல் உற்சாகத்துடன் ஓடி வந்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் வாக்காளர் உறுதிமொழி இன்று ஏற்கப்பட்டது. இதில் பங்கேற்ற
முதல் முறை வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க கேட்டுக்கொண்டனர். என் பேர் அபிவர்ஷினி. நான் அரசு மகளிர் கலைக்கல்லூரி சிவகங்கையில 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம முதல் தலைமுறை ஓட்டாளர்கள் அனைவருமே 2026 எலெக்ஷன்ல எல்லாருமே அவங்களுடைய 100% வாக்க கொடுக்கணும். என்னோட பேரு விண்மதி. நாங்க முதல் தலைமுறையா ஓட்டு போட போறோம். இது ரொம்பவே எங்களுக்கு ப்ரௌடா இருக்கு. சோ எல்லாருமே ஓட்டு போடுங்க கட்டாயமா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காவல்துறை சார்பில் பேருந்து நிலையத்திலிருந்து துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பங்கு பெற்ற கொடி அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் அனைவரும் தேர்தலில் அச்சமின்றி வாக்களிக்கலாம் என்ற நம்பிக்கையூட்டும் விதமாக துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பங்கு பெற்ற கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய காவல் படையினர் 100க்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையத்தில் இருந்து கொடி அணிவகுப்பு தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக ஆம்பூர் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தனர். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. சுட்டு வேலையில பொட்டு வைக்கிற புள்ளியிலே படும் மாற்றம், நீ தொட்டு அடுத்த ஒத்தப்பட்ட தேச முன்னேற்றம். இந்திய குடிமக்கள் உரிமை இதுவே, எல்லோரின் அடிப்படை கடமை இதுவே. ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம், நிச்சயம் ஓட்டு போடுவோம். 10 நிமிட வாக்களிக்கும் அவசிய வேலை இது. 5 வருட ஆட்சியை தான் தீர்மானிக்கும் நாளை. 100 அடி தூரத்திலே வாக்குச்சாவடி வந்துவிடும். நமது உரிமையோ ஒரு ஓட்டு தந்துவிடும். ஏற்றம் பெற எப்படியும் நிச்சயம் வாக்களிப்போம், நிச்சயம் வாக்களிப்போம். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வலுவான சட்டங்களை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜய ரஹத்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் ஆகாஷ்வாணி ஏற்பாடு செய்திருந்த மகளிர் ஆளுமை நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் பாலின சமத்துவத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்டவை நடைமுறையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து பெண்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மகளிர் அச்சமின்றி புகார்களை தெரிவிக்கும் வகையில் வலுவான கட்டமைப்பு, விழிப்புணர்வு, நம்பகத்தன்மை ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு சிறப்பான சுகாதார வசதிகள் வழங்குவதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் ராணுவ மருத்துவ வீரர்கள் நிறுவன நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் மோசமான பருவநிலைகளில் இரவு பகல் பாராது இவ்வீரர்கள் நம் தேசத்தை பாதுகாப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இத்தகைய அளப்பரிய சேவையாற்றும் ராணுவ வீரர்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி உள்ளிட்ட மேம்பட்ட மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ராணுவ வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளை உறுதி செய்யும் வகையில் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் இத்தகைய சிறப்பு மருத்துவமனைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றார். மாநிலங்களவைக்கு தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் திரு திருச்சி சிவா, அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு தம்பிதுரை, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி, திமுகவின் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரசின் திரு கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் உள்ளிட்டோருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. பைஷக்கில் நடைபெறும் ஆசிய மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டிகளில் இந்திய வீராங்கனைகள் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரை 3848 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வளர்ச்சியடைந்த சுயசார்பு பாரதத்தை உருவாக்குவதே பிஜேபியின் நோக்கம் என்று கட்சியின் மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி அசாம் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டங்களை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள தேசிய மகளிர் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. பைஷக்கில் ஆசிய மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.